Hi friends, நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா JEE மீன்ஸோட பேட்டர்ன் மார்க்கிங் ஸ்கீம் அண்ட் JEE மீன்ஸ் கெமிஸ்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். இப்போ பேட்டர்ன் நம்ம பார்க்க போதுனா 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஈச் சப்ஜெக்ட். அதில் 20 ஈச் சப்ஜெக்டில் MCQs, மீதி 10 வந்துட்டு நியூமெரிக்கல்ஸ். அதில் 5 வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணுவோம், 5 வந்துட்டு சாய்ஸில் விடுவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச 5 நியூமெரிக்கல் அட்டன் பண்ணலாம், நியூமெரிக்கல் மட்டும் தான் சாய்ஸு, மீதி 20 கம்பல்சரி. அதனால எல்லாத்துக்குமே மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா +4 -1. ஸோ பார்த்து அட்டன் பண்ணுங்கள், எல்லாத்தையும் அட்டன் பண்ணாதீங்க, -1ல் போயிடும். அதில் தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், நியூமெரிக்கல்ஸ் ஆர் MCQs எல்லாமே. இதுதான் பேட்டர்ன், வேறு எதுவுமே நோ சேஞ்சஸ் இந்த வருஷமும் 2024. நெக்ஸ்ட்டு இப்போ JEE மீன்ஸ் கெமிஸ்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். நான் சொல்லியிருந்த NCERT படிங்க, ரிப்பீட்டட் ரிவிஷன். அந்த ரிப்பீட்டட் ரிவிஷனில் தான் நம்ம ஞாபகம் இருக்கும். இன்ஆர்கானிக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் நிறைய ரிப்பீட்டட் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த NCERT, அப்போ தான் நம்ம ஞாபகம் இருக்கும். ஆர்கானிக்கு நான் சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணிட்டு PYQs போடணும், MS சௌஹான் புக்கு இருக்குது அந்த சம்ஸ் போடணும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நரேந்திர அவஸ்தி புக்கு நிறைய சம்ஸ் போட்டே இருக்கணும். இன்ஆர்கானிக்கு ஒன்றே ஒன்று தான், NCERT படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா குட்டி 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 விஷயம்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க NCERTயில், அந்த கொஷின்ஸ்லாம் JEE மீன்ஸில் கேட்பாங்க. ஸோ பார்த்து படிங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு திரும்பி திரும்பி படிச்சுட்டே இருக்கணும். NCERT ஒரு வாட்டி படிச்சுட்டு அப்படியே விடக்கூடாது, எல்லாத்தையும் படிக்கணும். அதனால் ஈஸியாக 99+% வாங்கலாம்.